அனைவருக்கும் வணக்கம். அறம் தற்காப்பு கலைக்கூடத்திலிருந்து சிலம்பம் பயிற்சியாளர் விக்னேஷ்குமார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கலாச்சாரத்துல ஒன்றான தமிழர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு வர்ம புள்ளியை பற்றி தான் பார்க்க போறோம். இப்போ 2026ல பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா சுகப்பிரசவம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு ஆச்சரியமாவே பார்ப்போம். ஒரு 2045, 50, 55 அந்த காலகட்டத்துல போகும்போது இது வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். மருத்துவமனையில் சுகப்பிரசவத்தில் பிறந்த குழந்தை அப்படின்னு. அதனால அப்பவே நம்ம தமிழர்கள் என்ன கண்டுபிடிச்சாங்க, நம்ம கலாச்சாரத்துல ஒண்ணு வச்சாங்க. அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமணத்திற்கு பிறகு வந்து நம்ம கணவன் வந்து மனைவிக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பொட்டு வச்சு விடுவாங்க. இந்த இடத்துல ஒரு சிறப்பான ஒரு வர்ம புள்ளி ஒண்ணு உண்டு. அதோட செயல்பாடுன்னு பாத்தீங்கன்னா, சுகப்பிரசவத்தை தூண்டுறதுதான் அதோட முக்கிய செயல்பாடே. அதுதான் குழந்தையின்மை வந்து போக்கும். அதுல இதுல என்ன ஆச்சு அப்படின்னா, போக போக இது வந்து ஒரு மூட நம்பிக்கை ஆகிட்டாங்க. இது நம்ம இங்கனக்குள்ள பொட்டு வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து கணவனுக்கு அடிமை. அது மட்டும் இல்லாம இப்ப புதுசான கல்யாணம் முடியாத ஆண்டிகெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த முடியெல்லாம் விளக்கிட்டு இங்கனக்குள்ள ஒரு பொட்டு வச்சிருந்தாங்க. அப்படி இல்லைன்னா உச்சி எடுக்கதை இங்கனக்குள்ள எடுத்து சைடா இங்கனக்குள்ள ஒரு பொட்டு வச்சிருந்தாங்க. நம்ம மூட நம்பிக்கையும் கலாச்சாரத்தையும் அழிக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல நம்ம இனத்தையே நம்ம அழிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறமா தெரிஞ்சிருக்கும், நம்ம கலாச்சாரத்தை அழிக்காம கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இவங்களுக்குள்ள பொட்டு வைக்கிறதுனால எவ்வளவு நன்மை இருக்கு அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. மேலும் இந்த மாதிரி தொடர்ந்து தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட வீடியோ ரெகுலரா பாருங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.